Hello everyone, welcome to Banu Sami Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கீரை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அரைக்கீரை கடையல் 10ல இருந்து 15 நிமிஷத்திலேயே எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. சுட சுட சாதத்துல கொஞ்சமா நெய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். கழுவிட்டு இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, ஒரு 6லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அடுப்புல வச்சுட்டு ஒரு 3 விசில் வரட்டுங்க. மிதமான சூட்ல 3 விசில் வரட்டும். அதுக்குள்ள கீரையை நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுதான் அரைக்கீரை. இதை எப்படி எடுக்கணும்னா இதோட இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. தண்டு நமக்கு தேவை கிடையாது. வெறும் இந்த இலைகளை மட்டும் இந்த மாதிரி பிச்சு பிச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கழுவிட்டு தண்ணியை முழுசா வடிகட்டி எடுத்துட்டு வந்துருங்க. நான் இங்க ஒரு கட்டு அளவுக்கு கீரை எடுத்திருக்கேங்க. பாருங்க, அதுக்குள்ள நமக்கு பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கீரையை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை சேர்த்துட்டு அடுப்பு தீய மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது 5 நிமிஷம் மட்டும் இதை குக் பண்ண விடுங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இது குக் ஆனா போதுங்க. ரொம்ப நேரம் கீரை குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. மிதமான சூட்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. கீரையில நிறைய இரும்பு சத்து இருக்குங்க. இது கண்டிப்பா வாரத்துக்கு நீங்க 3-4 வாட்டி சேர்த்துக்கணும். ஏன்னா கீரை அந்த அளவுக்கு நல்லது. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க கூட கீரை விரும்பி சாப்பிடுவாங்க. இது 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். பாருங்க, கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இது ஆறட்டுங்க. ஆறின பிறகு நாம இதை கடைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதுல தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு உங்ககிட்ட மத்தோ இல்ல மேஷர் இருந்ததுன்னா மத்துல போட்டு இதை நல்லா கடைஞ்சிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட மத்தம் இல்ல மேஷரும் இல்ல அப்படின்னா மிக்ஸி ஜார்ல இதை போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து கூட நீங்க எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்க, இது நல்லா கடைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த வகையான கீரை ரொம்ப பிடிக்கும்ன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாருங்க, நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நாம இதை தாளிச்சுக்கலாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. அடுப்பு தீய மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் சீரகம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டை நசுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு தீய மிதமான சூட்ல வச்சு இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. எப்பவுமே தாளிப்பு இதெல்லாம் வதக்கும் போது நல்லா வெங்காயம் கோல்டன் நிறத்துல வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணுங்க. அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதுமானது. இப்போ நாம இதுல கடைஞ்சு வச்சிருந்த கீரையை சேர்த்துட்டு ஒரு கொதி மட்டும் வரணுங்க. கீரையை சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பு தீய மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. இந்த குக்கரை கழுவிட்டு இதுல அரை கப்பு தண்ணியை ஊத்தி குக்கரை கழுவிட்டு அந்த தண்ணியும் இதுல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இது ஒரு கொதி மட்டும் வரட்டுங்க. ஒரு கொதிக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு கொதி கொதிச்சிட்டு இருக்கு. பாருங்க, இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான அரைக்கீரை கடையில் நமக்கு ரெடி ஆயாச்சு. நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. குழந்தைங்கள் கூட கீரை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. சுட சுட சாதத்துல நெய் ஊத்தி கீரை கூடவே ஒரு சேப்பங்கிழங்கு வறுவலோ சேனைக்கிழங்கு வறுவலோ வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.